தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரலை மூலமாக இந்த வாலிபர் ஆராதனைக்கு உங்களை இயேசுவின் இனிதான நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். நாம் சிறிது நேரம் தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த நேரலையிலே நாம் ஒருங்கிணைந்திருக்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர், துதிகளிலே பிரியப்படுகிற தேவனாகிய கர்த்தர், அவரை நாம் துதித்து பாடி ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். முதலாவது பாடலாக பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே என்றதான பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல். நீங்கள் இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை துதிக்குமாறு உங்களை அன்பாய் கேட்கிறோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போல என்னை தேடி வந்து பாவியாயிருந்ததான என்னை நேசித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றினாரே, அதை நினைத்து கர்த்தரை நாம் துதிப்போம். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் தன் பாலகனை மறப்பாலும் அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை வெறுத்தாலும், நண்பர்கள் உன்னை மறந்தாலும், உன்னை மறவாத ஒரே ஒரு ஆண்டவர் உனக்கு உண்டு. அவர் உன் மீது நினைவுள்ளவராயிருக்கிறார். அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்றுதான் உணர்வுள்ளவர்களாக நாம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து உயர்த்துவோம். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை வெறுத்தாலும், உற்றார் உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். தைரியமா சொல்லும், கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே,
பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேரால தைரியமா சொல்ல முடியும்? அவர் என்னை கரம் பிடித்து நடத்துகிறார். அவர் என்னை கரம் பிடித்து நடத்துகிறதுனால தான், அவர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான் நான் இந்நாள் வரையிலும் ஜீவனோடு இருக்கிறேன். அவர் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. அவர் இல்லாமல் வாழவே முடியாது. இது அவர் தந்த வாழ்க்கை. ஆகவே இந்த வாழ்க்கை முழுவதும் இந்த மூச்சு நிற்கிற வரைக்கும் இயேசுவுக்கென்று வாழ்கிறதான ஒரு வாழ்க்கையாக, ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று சொல்லி தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்பதாக கர்த்தர் உங்களையும் என்னையும் முன் குறித்திருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு கிடைக்காததான அந்த சந்தோஷம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். எத்தனையோ தலைவர்களுக்கு கிடைக்கல, கோடீஸ்வரங்களுக்கு கிடைக்கல, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அதை இலவசமாய் தந்திருக்கிறார். எத்தனை பேரால சொல்ல முடியும்? முடிவு மட்டும் எத்தனை பேருக்கு ஒரு ஆசை, என்னை தெரிந்து கொண்டிரே, என்னை அழைத்திரே, என் பாவத்தை மன்னித்திரே, நான் முடிவு மட்டும் உமக்காக வாழுவேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவி உங்களிடத்திற்கு வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எல்லா இடங்களிலும் இயேசுவுக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும். ஏதோ வாழ்றோன்றதுல வாழ்க்கை, இயேசுவுக்கு என்று சாட்சியாய் வாழ்ந்தேன்கிறதான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். மேகம் போன்ற சாட்சிகளை எம்மை முன் சென்று சுத்தரு பரலோகத்தின் வீதியில் எங்கள் ஓட்டத்தை காண்பவரே. இந்த உலகத்தில் நிறைய நாங்கள் பாவத்தில் விழும்படியாக, எப்படியாவது விழுந்து இயேசு மறுதளிக்கும்படியாக எத்தனையோ பிசாசின் கண்ணிகள் எங்களை சூழும்போது கூட எங்களை நடத்துகிற தேவ ஆவியானவரே, எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்பவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி அந்த சாட்சிகளை எல்லாம் நினைத்தவர்களாக, அக்கினி உள்ள வேகல, தண்ணீரின் உள்ள மூழ்கல, கடும் புயல் அடித்து கூட அசையல, ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன காத்துக்கு நீங்க அசைஞ்சு போயிருக்கிறீங்களா? அசைஞ்சு கீழே விழுந்து கிடக்கிறீங்களா? இல்ல இல்ல, கீழே விழுவுறது கூட அசிங்கம் இல்ல, விழுந்த இடத்துல கிடக்கிறது தான் பிரதர் அசிங்கம். இன்னைக்கு கர்த்தருக்கென்று எழும்புவோம். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். என்னோடு சேர்ந்து கண்களை மூடி வார்த்தைகளை உணர்ந்தவர்களாக கர்த்தரை ஆராதிப்போமா? முழு உள்ளத்தோடு கூட உணர்வுள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, உலகத்தின் ஆழத்திலிருந்து நானும் அப்படிப்பட்டவனாய் மாறணும் ஆண்டவரே. ஒரு மோசையை போல, எலியாவை போல, ஒரு பவுலை போல கர்த்தருடைய சித்தத்தை செய்பவனாக, சாட்சியாய் வாழ்பவனாக. எத்தனை பேர் ஏக்கத்தோடு, எத்தனை வாலிபர்கள் என்னோடு சேர்ந்து சொல்ல விரும்புறீங்க? ஓ ஹல்லேலூயா. அக்கினி உள்ளே வேகவில்லை, தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை, கடும் புயல் அடித்தும் அசையவில்லை, உன்னத தேவனின் சீஷர்களே. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா praise God, glory glory glory. கர்த்தர் நல்லவர், என்னை இதுவரை நடத்தினார், முடிவு மட்டும் என்னை நடத்தவர் வல்லவராயிருக்கிறார் என்கிறதால விசுவாசத்தோடு சாட்சிகளே, எம்மை முன் சென்ற சுத்தர்களே, பரலோகத்தின் வீதிகளில்
புயல் அடித்தும் அசையவில்லை. உன்னத தேவனின் சீஷர்களே, அக்கினி உள்ளே வேகவில்லை. கண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை. கடும் புயல் அடித்தும் அசையவில்லை. உன்னத தேவனின் சீஷர்களே, சுழற்காற்றின் எலியாவே, இசபேலை வென்றவனே, பாகாலை வெட்கப்படுத்தி சவாலை வென்றவனே, சுழற்காற்றின் எலியாவே, இசபேலை வென்றவனே, பாகாலை வெட்கப்படுத்தி சவாலை வென்றவனே, கர்மேலின் மேல் அக்கினியை இறக்கி கர்த்தர் தேவன் என்று முழங்கி இவ்வுலக பின்மாறினாலும் தேவனுக்காக நின்றவனே. ஓ, அக்கினி உள்ளே வேகவில்லை. தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை. கடும் புயல் அடித்தும் அசையவில்லை. உன்னத தேவனின் சீஷர்களே, அக்கினி உள்ளே வேகவில்லை. எல்லாரும் சொல்லுவோம், தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை. கடும் புயல் அடித்தும் அசையவில்லை. உன்னத தேவனின் சீஷர்களே, அக்கினி உள்ளே வேகவில்லை. தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை. கடும் புயல் அடித்தும் அசையவில்லை. உன்னத தேவனின் சீஷர்களே, அக்கினி உள்ளே வேகவில்லை. தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை. கடும் புயல் அடித்தும் அசையவில்லை. உன்னத தேவன் சீஷர்களே. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி, அக்கினி உள்ளே வேகல, தண்ணீரின் உள்ளே மூழ்கல, கடும் புயல் அடித்தும் கூட அசையாமல் இயேசுவுக்காக முடிவு மற்றும் வைராக்கியமாய் நின்ற அந்த கர்த்தருடைய உன்னத சீஷர்களைப் போல எழும்பும். ஓ glory 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 God. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? அந்த சீஷருடைய லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கு பிரதர், சிஸ்டர், உங்க பேர் இருக்கிறது. நீங்களும் நானும் சாதாரண ஒரு ஜனம் அல்ல. இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். எத்தனை பேரால தைரியமா சொல்ல முடியும், இந்த சூழ்நிலை, இந்த பாடு, இந்த உபத்திரவம், இந்த அசைவு என்னை தள்ளிவிட முடியாது. ஓ praise God. அக்கினி உள்ளே வேகவில்லை. தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை. கடும் புயல் அடித்தும் அசையவில்லை. உன்னத தேவனின் சீஷர்களே, அக்கினி உள்ளே வேகவில்லை. தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை. கடும் புயல் அடித்தும் அசையவில்லை. உன்னத தேவனின் சீஷர்களே. உம்மை ஆராதிக்கும் போது அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தையும் அப்படிப்பட்டதான ஒரு பலத்தையும் கிருபையையும் இந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு தருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எதற்காக அழைக்கப்பட்டோன்றதையும் மறந்துட்டு ஏதோ ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரு சின்ன காரியம் இன்னும் ஆண்டவர் தரலன்றதுக்காக ஆண்டவர்கிட்ட எவ்வளோ நாளாக பேசாமல் இருக்கிறீங்களே, ஆண்டவர் எவ்வளோ நாளாக தேடாமல் இருக்கிறீங்களே. நீங்க கேட்ட காரியம் ரொம்ப சின்னது, அதை விட பெரிய காரியத்தை கர்த்தர் நீங்க கேட்காமலே உங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கும் போது ஆண்டவரை மறந்துட்டீங்களே பிரதர். ஆண்டவர் ஆராதிக்காம சும்மா இருந்துட்டீங்களே. இந்த சாதாரண விஷயத்துக்கு போய் கீழே விழுந்து கிடக்குறீங்களே. இல்ல இல்ல, விழுகிறவன் எழும்புகிறது இல்லையா, வழி தப்பினவன் திரும்புகிறது இல்லையா, நீ ஏன் திரும்ப மாட்டீங்க? உன்னை ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சேர்த்து கொள்ள ஆசையா இருக்கிற மகனே, ஆசையா இருக்கிற உன்னை கொண்டு கர்த்தர் எவ்வளவு பெரிய பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். நீ சாதாரண ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு, சாதாரணமா சின்னதா ஒரு பிளான் பண்ணிட்டு அந்த பிளானிங்ல நீ வேலை செஞ்சுக்கிட்டு இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய நினைத்ததான திட்டம் மிகவும் பெரியது. என்னுடைய 1000 திட்டத்தை விட கர்த்தர் என்னை குறித்து வைத்திருக்கிறதான ஒரு திட்டம் மிகவும் மேலான ஒரு திட்டமாய் இருக்கிறது. அந்த திட்டத்திற்கு, அந்த கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக,
நம்மை ஒப்பு கொடுத்தவர்களா? நீங்க நினைக்கிறீங்க நான் நல்லா இருக்கேன், நான் ஆசீர்வாதமா தான் இருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படி நீங்க நினைக்கிறீங்க. இல்ல இல்ல, நீங்க இன்னும் கர்த்தருடைய திட்டத்தில் அவருடைய சித்தத்தை கரெக்டா செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க நினைச்சிட்டு இருக்க ஆசீர்வாதம் உண்மையான ஆசீர்வாதம் இல்ல. நீங்க உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதமா இருப்பதற்காக நீங்க அழைக்கப்படல. உங்களை சுற்றி இருக்கிறதான ஏராளமான ஜனங்கள் உங்களால் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் என்பதை மறந்து விடுங்க. இல்ல இல்ல, இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, நான் வருகிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, இந்த வாழ்க்கை நீங்க தந்ததுப்பா, நீங்க இல்லாம வாழ்க்கை இல்லப்பா, நீங்க நாங்களால் வாழவே முடியாதுப்பா, நீங்க போதும்பா, நீங்க போதும்பா, என்னானாலும் சரி நான் உங்களை மறந்து போக மாட்டேன், நான் யாருன்றது மறந்து போக மாட்டேன், என்னை கர்த்தர் அழைத்ததான அந்த அழைப்பை நோக்கத்தை நான் மறந்து போகவே மாட்டேன்பா. நீர் என்னை குறித்து வைத்திருக்கதான உம்முடைய சித்தத்தை செய்து முடிப்பேன். பவுல் கேட்டதை போல நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இயேசு சொன்னதை போல ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். ஆராதனை ஒரு அர்ப்பணிப்புள் தான் முடிய வேண்டும். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறீங்க? என்ன ஒரு சூழ்நிலையானாலும் சரி, எந்த ஒரு காலமானாலும் சரி, 3 ஆள் அல்ல 300 ஆள், இதை விட கொடிய கொள்ளை நோய் தேசத்திலே வந்தாலும் கூட இயேசுவையே ஆராதிப்பு, அவரையே நோக்கி பின் செல்லுவேன் என்கிறதான அர்ப்பணிப்புள்ளவர்களாக ஆண்டவருடைய கரத்தை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு அவருடைய மார்பிலை சாய்ந்து கொண்டவர்களாக என்னோடு சேர்ந்து இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்வோமா? உணர்ந்து வார்த்தைகளை உணர்ந்து உண்மையாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து ஆசையா எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்லணுன்றதுக்காகலாம் இல்ல, அர்ப்பணிக்கணுன்றதுக்காகலாம் இல்ல, அந்த ஆசையா லவ் பண்ணி ஆண்டவரை பார்த்து ஆசையா அவரோட முகத்தை பார்த்து ரசிச்சு இந்த வார்த்தைகளை உணர்ந்து எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என்னோடு சேர்ந்து சொல்லுவோமா? அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் பார்த்து சொல்லுவோமா? பா, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். எல்லாரும் நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். 2 கரங்களை உயர்த்தி உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல் என்னை மாற்றும் ஐயா, உமக்காக என்னையே தந்தேன் ஐயா. உண்மையா சொல்லுவோம், உம்மை போல் என்னை மாற்றும் ஐயா, உமக்கா என்னையே தந்தேன் ஐயா, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும். ஆமா பிரதர், அப்படிதான் இருக்கிற இடத்துல அப்படியே சொல்லுங்க. அது ஆண்டவர் கேட்டு லோகம் சந்தோஷப்படுகிற பிரதர். இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் ஆசையா கேட்க காத்திருந்தார். மறுபடியும் சொல்லலாமா? ஆண்டவரை பார்த்து, இயேசுவே, ஓ ஜீசஸ், உமக்காக வாழணும்ப்பா, உமக்காக வாழணும். சத்தத்தை உயர்த்தி வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, நான் மரித்தாலும் இயேசுவுக்கா. வாழ்ந்தாலும் மரித்தாலும்
இயேசுவுக்காக என்கிறதான வைராக்கியத்தோடு அர்ப்பணிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ முடிவு பரியந்தம் சாட்சியாய் வாழ்ந்து முடிவு பரியந்தம் நிலை நிற்க ஆண்டவரை அர்ப்பணித்த உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை தரும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். என்ன வந்தாலும் அக்கடியோ தண்ணீரோ எந்த புயல் அடித்தாலும் அசையாதவர்களாக விசுவாசத்திலே ஸ்திரமாய் நிற்பவர்களாக முடிவு மட்டும் இயேசுவே நோக்கி தொடர்பவர்களாக கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடித்தவர்களாக நாங்கள் நிற்க உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து கரம் பிடித்து வழி நடத்தும். உமக்காக வாழ அர்ப்பணித்த உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்தித்து தரும்படிக்காக செபிக்கு. நீர் கரங்களிலே எடுத்ததற்காக நன்றி, பயன்படுத்த போகிறதற்காக நன்றி, உயர்த்த போகிறதற்காக நன்றி, கர்த்தருடைய நாம மகிமைப்பட போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அர்ப்பணித்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து தொடர்ந்து கரம் பிடித்து வழி நடத்தும். எங்களை முழுவதுமாய் தரை மட்டுமாய் நாங்கள் தாழ்த்துகிறோம். என்னுடைய சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் எங்கள் துதிகளை பிரியமாய் ஏற்றுக்கொள்ளும் பரலோக பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர், இரக்கமுள்ளவர் தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த புது மாதத்தை கர்த்தர் நம்மளுக்கு கிருபையாக தந்ததுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இப்பொழுது இந்த பெயர் செக்ஷனில் எங்களோடு இணைந்து நம்முடைய தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இருக்கிற இடத்துல நீங்கள் கண்களை மூடி நம்ம தேசத்துக்கு ஜெபம் பண்ணுறது நம்ம மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. நம்ம தேசத்துக்கு எழுப்புதல், ரட்சிப்பு கிடைக்கணும். கொரோனா வியாதியிலேருந்து முற்றிலுமாக நம்ம தேசத்துக்கு ஒரு பெரிய விடுதலை தரணும். நம்ம அரசியல்வாதிகள் ஆண்டவர் ரட்சிக்கப்பட கிருபை செய்யணும். நம்முடைய தேசத்திற்கு நல்ல சேமத்தை கர்த்தர் கட்டளையிடணும். அதற்காக இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடி எங்களோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. கூட தகப்பனை ஸ்தோத்திரம் இயேசுப்பா. எங்களுடைய இந்திய தேசத்தை உடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இப்போ கூட இயேசுப்பா எங்களுடைய இந்திய தேசத்துல இயேசுப்பா ஒரு எழுப்புதலை கட்டளையிடுங்க தகப்பனே. இயேசுப்பா ஏதோ அக்னி போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னீங்களே தகப்பனே. உடைய வார்த்தையின்படி இயேசுப்பா எங்கள் தேசத்தின் எல்லைங்களே இயேசுப்பா உடைய எழுப்புதல் அக்னியை ஊற்றுங்க தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா தேசத்துல எல்லா இடத்துலயும் ஏசப்பா உங்க எழுப்பு நக்கி ஏசப்பா பரவ வேணுமா நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா சிறுவர் முதல் ஏசப்பா பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் ஏசப்பா உங்க எழுப்பு நக்கினாலே ஏசப்பா நீங்க நடப்பதா தகப்பனே. எங்க தேசத்துல ஏசப்பா சுவிசேஷம் வாசல்கள் ஏசப்பா நீங்க திறந்து தாங்க ஏசப்பா. எங்க ஏசப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. தேசத்துக்கு கூட ஏசப்பா இந்த கொரோனா வைரஸ் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் ஏசப்பா இருந்து நீங்க தேசத்தை விடுதலை ஆக்குங்க ஏசப்பா. என்ன ஏசப்பா கொரோனா வைரஸ் ஏசப்பா தேர்ட் வேவ் ஏசப்பா எதுவும் வராதபடி நீங்க பாதுகாத்துக்கோங்க. இன்னும் கொரோனா வைரஸ் அதிகமாகாதபடி ஏசப்பா நீங்க தேசத்தை பாதுகாத்துக்கோங்க தகப்பனே. ஏசப்பா தேசத்துல ஒவ்வொருத்தரையும் உங்க ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து பாதுகாத்துக்கோங்க ஏசப்பா. வாதன் குரலத்தை அணுகான்னு சொன்னீங்க ஏசப்பா. ஏசப்பா எல்லா குழந்தைகளுக்கும் விலக்கி பாதுகாப்புன்னு சொன்னீங்க ஏசப்பா. நீங்க பாதுகாத்துக்கோங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தர் மேலும் தெய்வீக ஏசப்பா ரத்த ஏசப்பா இறங்க வேணுமா சொல்லிக்கிறேன் ஏசப்பா. அப்படியே நீங்க பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு நன்றி செலுத்துறேன் தகப்பனே. என்ன கூட ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்கள் தேசத்தில் இருக்க ஏசப்பா ஆளுகிற ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா நீங்கள் ரட்சிங்க ஏசப்பா. ஒவ்வொரு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸையும் நீங்கள் பொறுப்பேற்றுக்கோங்க ஏசப்பா. பிரைம் மினிஸ்டர்லேருந்து ஏசப்பா பிரசிடென்ட் ஏசப்பா ஒவ்வொரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா உங்களை ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து பாதுகாத்துக்கோங்க ஏசப்பா. எல்லாரும் ஏசப்பா நேர்மை ஏசப்பா தங்கள் பணிகளை செய்யும்போது ஏசப்பா இந்த கிருபை செய்யுங்க ஏசப்பா. இந்த கொரோனா சுச்சுவேஷன்ல ஏசப்பா நிறைய ஏசப்பா ஸ்பெஷலிஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்னும் ஏசப்பா ஏசப்பா நிறைய பேர் ஏசப்பா சுத்தம் தகப்பன் ஏசப்பா ஈடுபடுறாங்க ஏசப்பா. அவங்களோட வேலைகளை ஈடுபடுறாங்க. அவங்க எல்லாரையும் நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. அவங்க எல்லாரோட தேவையும் சந்தித்து கொடுத்து ஆசிரியத்தை வழிநடத்துங்க பாதுகாத்துக்கோங்க ஏசப்பா. எங்கள் தேசத்தில் ஏசப்பா உங்களுக்கு ஏசப்பா இந்த மாதிரி எல்லா விஷயம் எடுத்து போறீங்க ஏசப்பா. தேசத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. தேசத்தை நீங்கள் சுத்திகரிங்க ஏசப்பா. உங்கள் வாழ்க்கைக்காக ஆயத்தப்படுத்துங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தருக்கு ஏசப்பா சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதை கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தரும்
சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியே நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. ஏசப்பா அப்படியே நீங்க பெரிய எழுப்புதலை ஏசப்பா எங்க தேசத்துல கட்டளையிட்டதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஏசப்பா தேசத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. எங்களோட ஏசப்பா ஃபார்மர்ஸை நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. எல்லாம் ஏசப்பா அவங்க கைட்டு செய்கிற ஏசப்பா வேலைகளை ஆசீர்வதிங்க ஏசப்பா. தேசத்துக்கு நல்ல சேமத்தை தருவேன்னு சொன்னீங்க ஏசப்பா. தேசத்துக்கு நல்ல சேமத்தை கொடுங்க ஏசப்பா. பூமி தன் பலனை தரும் சொன்னீங்க ஏசப்பா. பூமி ஏசப்பா அது விளைச்சல் எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க ஏசப்பா. எந்த ஒரு ஃபார்மர்ஸை ஏசப்பா ஏசப்பா கஷ்டத்துல இருக்கக்கூடாது ஏசப்பா. ஏசப்பா கடன் பிரச்சனையில் இருக்கிற எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் நீங்க விடுதலை கொடுங்க. அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா அப்படியே ஏசப்பா சொத்து தகப்பனே. ஏசப்பா எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. சின்ன சின்ன பிசினஸ்ல இருந்து பெரிய பெரிய பிசினஸ் வரைக்கும் எல்லா பிசினஸ்லையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா எங்களோட ஏசப்பா எக்கனாமிக் லெவல்ல ஏசப்பா எங்க தேசம் ஃபர்ஸ்டா இருக்கும்படியே தேசத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்படியே நீங்க பெரிய காரியத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு நன்றி செலுத்துங்க தகப்பனே. இந்த தேசத்தை சுற்றிலும் வேலையெடுத்து பாதுகாத்துக்கோங்க. எந்த ஒரு தீவிரவாதிகளோட ஊடுருவலும் இருக்கக்கூடாது ஏசப்பா. நீங்க தேசத்தை பாதுகாத்துக்கோங்க தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசப்பா எங்களோட ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாரையும் நீங்க பாதுகாத்துக்கோங்க. அப்படியே நீங்க தேசத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் தகப்பனே. இது எல்லாவற்றும் இந்த கடன் வளர்ப்பதற்கு சொல்லிக்கிறேன். பேசுகிறாங்க சொல்லிக்கிறேன். நல்ல பிதாவே ஆமென். ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்முடைய தேசத்திற்காக ஜெபித்த விண்ணப்பங்களுக்கு விடுதலை தந்ததுக்காக கர்த்தரை நன்றியோடு துதிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்காக இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவது நம்ம பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு ஆத்துமாக்கள் அறுவடை வேணும், கொள்ளை பொருளான ஆத்துமாக்கள் வேணும். அதற்காகவும் அடுத்தது நம்முடைய பரிசுத்த ஆவியான திருச்சபைக்கு சொந்த இடம், விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க ஒரு நல்ல ஒரு சொந்த இடத்தை கர்த்தர் தரும்படியாகவும் நம்முடைய போதகருக்காகவும் அவரோட ஹெல்த்துக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ கண்களை மூடி நம்முடைய பரிசுத்த ஆவியான திருச்சபைக்காக எங்களோடு இணைந்து நீங்களும் இப்பொழுது ப்ரேயர் பண்ணுற மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்ளும். தகப்பனே மட்டுமா எங்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்கு எனக்கு நன்றி ராஜா. இப்போது தகப்பனே எங்களுடைய ஏசப்பா பரிசுத்த ஆவியான திருச்சபைக்காக உங்களிடத்தில் வருகிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திர தகப்பனே. சபையை ஏசப்பா ஸ்தோத்திர தகப்பனே. இத்தனை ஆண்டுகளாக அப்பா நீங்க கண்ணீர் மனைவி போல பாதுகாத்து வந்தீங்க. நன்றி ராஜா. தேவைகள் அனைத்து நீங்க சந்தித்து வந்தீங்க. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. இன்னமாக தகப்பனே சபைக்கு ஏசப்பா ஸ்தோத்திர தகப்பனே வருகிற ஒவ்வொரு ஆத்மாக்களே அப்பா ஸ்தோத்திரம் நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ராஜா. உங்க தகப்பனே புதிய ஆத்மாக்களே ஏசப்பா சபைக்கு நீங்க கொண்டு வாங்க அப்பா. அறியாத ஜனங்கள் எத்தனையோ பேர் உண்டு ஏசப்பா. அவங்க எல்லாரும் ஏசப்பா நீங்க சபைக்கு அழைத்துவாங்க ஏசப்பா. எதுவும் அன்பின் கைதினால கட்டி இழுத்துவாங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர தகப்பன் அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க ராஜா. எங்களோடு இணைந்து அவர்களும் ஆராதிக்க ஏசப்பா உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர தகப்பனே. இந்த சபையில நடக்கிற ஒவ்வொரு ஆராதனை கூட்டங்கள் அப்பா உங்களுடைய பிரசன்னம் ஏசப்பா அளவில்லாமல் இருக்கும் வரை கிருபை செய்யுங்க அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர தகப்பனே. தேவ ஆவியானவர் அப்பா ஸ்தோத்திர தகப்பனே. எங்க சபையில இருக்க ஏசப்பா வியாதியோடு பலவீனத்தோடு ஒவ்வொரு தொட்டு சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா ஸ்தோத்திர தகப்பனே. உங்க தழும்புல கரத்தினால அப்பா நீங்க தொட்டு சுகமாக்குங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திர தகப்பனே. ஏசப்பா பலப்படுத்துங்க கிறிஸ்து நீர் ஏசப்பா நீங்க பலப்படுத்துங்க அப்பா. ஏசப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்க பலப்படுத்துங்க ராஜா. இன்னும் உமக்குள்ள கிட்டி சேர ஏசப்பா. இன்னும் உமக்குள்ள ஏசப்பா வளர ஏசப்பா கிருபை தாங்க ராஜா. இதோ விசேஷமாக வாலிபர்கள் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. அப்பா ஸ்தோத்திர தகப்பனே. இந்த வாலிபர் பிரயாத்துல ஏசப்பா எங்க ஒவ்வொரு தகப்பனே உமக்காக நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க அப்பா ஸ்தோத்திர தகப்பனே. ஏசப்பா உலகத்தில் இருக்க காரியங்கள் பாவங்களுக்கு விலகி ராஜா எங்க ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. ஏசப்பா ஸ்தோத்திர தகப்பனே. நமக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கை ஏசப்பா நாங்க வாழ தகப்பனே வேண்டிய அபிஷேகத்தை கிருபைகளை தாங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திர ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா ஒவ்வொரு வாலிபருக்கு ஏசப்பா ஞானத்தை தாங்க தகப்பனே. ஏசப்பா உங்களுடைய துணை இல்லாம ஏசப்பா இந்த வாலிப நாட்கள் எங்களால வாழ முடியாது ராஜா. அப்பா ஸ்தோத்திர தகப்பனே. ஆவியானவர் எங்களோட துணையாக இருந்து தகப்பனே நீங்க பரிசுத்தத்தை தாங்க தகப்பனே. பரிசுத்தமா நாங்க வாழ ஏசப்பா நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனே. எங்க சபையில ஏசப்பா ஸ்தோத்திர தகப்பனே ஒரு சொந்த இடத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திர தகப்பனே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர தகப்பனே. ஏதோ உங்க நாமத்தில் நாங்க கேட்கிறோம் தகப்பனே. ஏசப்பா எங்களுக்கு நீங்க தரப்போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர தகப்பனே. எங்களுடைய ஊழியக்காரர் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் எங்க பலப்படுத்துங்க. அநேக இடங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க அப்பா இந்த வார்த்தை அறிவிக்க நீங்க மகனை பயன்படுத்த வேண்டுமா
ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா ஒவ்வொரு உடன் ஊழியர் மூப்பரை நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ராஜா. உடைய பதில வல்லமையை பயன்படுத்துங்க தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. எங்க சபையை நீங்க கொண்டு வந்த நோக்கத்தை ஏசப்பா நீங்க நிறைவேற்ற போறதுக்காக உங்க சித்தம் நிறைவேற போறதுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஏசப்பா மீதியான எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்க ஜெபத்துக்கு நீங்க பதில் தந்ததுக்காக நன்றி ராஜா. உங்களை தாழ்த்துக்கிற உண்மையை வைத்துக்கிறோம். பேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு சபையை ஆசீர்வதித்ததற்காக கர்த்தரை நன்றியோடு துதிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் பதில் தந்ததுக்காக கர்த்தரை நன்றியோடு துதிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீதியான வேலை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்த போறதுக்காக கர்த்தரை நன்றியோடு துதிப்போம். ஆமென், ஆமென். Praise the Lord. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. Psalm 128. சங்கீதம் 128. Blessed is everyone that fear the Lord, that walk in his ways. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். For thou shalt eat the labor of thine hands, happy shalt thou be, and it will be well with thee. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். Thy wife shall be as a fruitful vine of sides of thine house, thy children like olive plants round about the table. உன் மனைவி உன் வீட்டோரங்களின் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். Behold, that thus shall be the man be blessed that fear the Lord. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். The Lord shall bless thee out of Zion, and thou shalt see the good of Jerusalem all the days of thy life. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாட்களெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். Yeah, thou shalt see the children's children, and peace upon Israel. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமேன். Amen. அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான வாலிப செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கிருபையினால் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக, கிருபையினால் நிரப்புவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு நீங்கள் அனைவரும் சாட்சிகளாக விளங்கும்படியாய் ஆண்டவருடைய திருநாமத்தின் பேரில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை நீங்கள் செய்யவும் சாட்சிகளாக வாழவும் கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. இப்பொழுதும் ஒரு சில நிமிடங்கள் நான் உங்களோடு வேதத்தில் நமக்கு சாட்சியாக இருக்கிற வாலிபர்களை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 119வது சங்கீதம் 9வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே என்று வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே வாழுகிற நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்கள், அசுத்தங்கள், தீமைகள் இவை எல்லாவற்றுக்கும் நீங்கள் விலகி பரிசுத்தம் உள்ளவர்களாய் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்றால் நீங்கள் வேத வசனத்தை படிக்கிறவர்களாய், தியானிக்கிறவர்களாய், அந்த வேத வசனத்தை உங்கள் இருதயங்களிலே வைத்துக்கொண்டு அந்த வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான்
உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதாய், அந்த வாழ்க்கையிலே எந்தவிதமான பாவங்களும் தீமைகளும் இல்லாதபடி தேவனுடைய பார்வையில் மிகவும் அது பிரியமாயிருக்கும். வேதத்திலே நாம் வாலிபன் என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு நினைவுக்கு வருவது, எல்லோருக்கும் பொதுவாக நினைவுக்கு வருவது யோசேப்பின் வாழ்க்கை. அந்த யோசேப்பு 17 வயதாய் இருக்கும் பொழுது, வாலிபனாய் இருக்கும் பொழுது, அவனுடைய சகோதரர்கள் அவனை விற்று போட்டார். எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான். எகிப்திலே தலையாரிகளுக்கு தலைவனாய் இருக்கிற போத்திபார் என்ற தலைவன் வீட்டிலே அடிமையாக விற்கப்பட்டான். அங்கு அவன் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது அவனுக்கு ஒரு சோதனை. இந்த வாலிப வயதிலே மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, இவைகள் வாலிப பிராயத்தில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய சோதனை. அப்படிப்பட்ட ஒரு சோதனையில் அகப்பட்டான் யோசேப்பு. அவனுக்கு எஜமாட்டியாய் இருந்த போத்திபாரின் மனைவி, அவள் அவன் மீது கண் வைத்து எப்படியாவது அவனை பாவம் செய்து அதற்கு உட்படுத்த வேண்டும் என்று அவள் முயற்சி செய்தாள். ஆனால் தேவனுக்கு மிகவும் பயந்த இந்த யோசேப்பு, அவன் அந்த பாவத்திற்கு, கொடிய பாவத்திற்கு உட்படாமல் அவன் அந்த இடத்தை விட்டு ஓடிவிடுகிறான். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். யோசேப்பு போத்திபாரின் மனைவியின் இடத்திலே சொல்லுகிறான், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அந்த வீட்டிலே அடிமையாக கொண்டு போய் விற்கப்பட்டவன் அந்நிய தேசத்திலே அடிமையாக இருக்கிறான், வேலைக்காரனாய் இருக்கிறான். ஆனால் அந்த வீட்டின் எஜமாட்டி அவள் விரும்புகிறாள். ஆனால் யோசேப்பு என்ற வாலிபனோ அவளுடைய இச்சைக்கு உடன்படாமல் அவன் ஏன் அந்த இடத்தை விட்டு அவளோடு சேர்ந்து பாவம் செய்யாதபடிக்கு விலகி அந்த இடத்தை விட்டு ஓடுவதற்கு என்ன காரணம்? அவன் சொல்லுகிறான், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். நான் எப்படி தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது? நான் எப்படி இந்த இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்படுவது? இது மிகப்பெரிய பொல்லாங்கல்லவா, தீமை அல்லவா, பாவம் அல்லவா? என் எஜமானன் போத்திபாருக்கு நான் துரோகம் செய்து
இப்படிப்பட்ட ஒரு பொல்லாங்குக்கு எப்படி உடன்படுவது, எப்படி நான் பாவம் செய்வது, அதுவும் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது. ஆகவே அவனுக்குள்ளே ஒரு தேவ பயம் இருந்தது. அந்த தேவ பயம் இருந்த காரணத்தினால்தான் அவன், நான் இப்படிப்பட்ட பொல்லாங்குக்கு நான் எப்படி உடன்படுவேன் என்று பாவத்தை விட்டு விலகி ஓட நேர்ந்தது. பாவம் செய்யாதபடி அவனை தடுத்தது அவனுக்கு இருதயத்தில் இருந்த தேவ பயம். ஆகவே எனக்கு அன்பான வாலிப செல்வங்களே, நீங்கள் பாவம் செய்யாதபடி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் உங்கள் இருதயங்களிலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். இந்த தேவ பயம் எப்படி வந்தது அவனுக்கு? நாம் வாசித்தோம் அல்லவா? 119வது சங்கீதம் 9வது வசனத்திலே, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே என்று இந்த வசனத்திலே சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்திலே சொல்லுவதைப் போல இருக்கிறது. ஆண்டவரே, ஒரு வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? தன் வாழ்க்கையை எப்படி சுத்தம் பண்ணுவான்? தன் வாழ்க்கையில் பாவம் இல்லாதபடி, கரைதிரை இல்லாதபடி அவன் எப்படி தன்னை சுத்தம் பண்ணி கொள்ள முடியும்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுவதால் தானே என்று கர்த்தரிடத்திலே பேசுவதைப் போல இருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பான வாலிப செல்வங்களே, நாம் வேதத்தை படித்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் நன்றாக இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதோ கடமைக்காக படிக்கிறோம் என்று இல்லாமல், தேவனுக்கு பிரியமானது என்ன, தேவனுக்கு பிரியமில்லாதது என்ன என்பதை குறித்து பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் மிகவும் சிரத்தையோடு அதை படித்து இருதயத்தில் வைத்து அதன்படி நடக்க வேண்டும் என்ற தீர்மானம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நாம் பாக்கியசாலிகள். நீங்கள் மிகவும் பாக்கியசாலிகள். ஏனென்றால் நமக்கு நன்மைகளை கற்றுக் கொடுக்கிற, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது எது என்பதை கற்றுக் கொடுக்கிற, ஆவியாயும் ஜீவனுமாய் வல்லமையாய் இருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் அடங்கிய வேதம் உங்கள் கைகளிலே இருக்கிறது. ஆனால் பாருங்கள், யோசிப்பு வாழ்ந்த காலத்திலே யோசிப்புக்கு வேதம் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை இல்லை, அருளப்படவில்லை. ஆனால் அந்த யோசிப்பு தன்னுடைய முன்னோர்கள் கடைபிடித்து வந்த, தன் முன்னோர்கள் எடுத்து சொன்ன கர்த்தரை பற்றி, அவர்கள் ஆராதித்த கர்த்தரை பற்றி, அந்த தேவனுடைய மகத்துவங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பான். ஆகவே அந்த யோசிப்பு தன் மனதிலே தீர்மானம் பண்ணி கொண்டான், நான் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும், தேவனுக்கு விரோதமாக நான் எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது, நான் பாவம் செய்தால் தேவன் என்னை வெறுப்பார், அவருடைய அன்பு எனக்கு கிடைக்காது, அவருடைய தயவு எனக்கு இருக்காது என்று அவன் மனதிலே நன்றாக ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். அதனால்தான் அவன் இச்சை தன்னை தேடி வந்த பொழுது
அந்த போத்திபாரின் மனைவி கண் போட்ட பொழுது அதற்கு உடன்படாமல், இந்த பாவத்திற்கு உடன்படாமல் அந்த இடத்தை விட்டு விலகி ஓடிப்போனான். எனவே வாலிப செல்வங்களே, நீங்களும் பாவத்துக்கு உடன்படாமல் நான் எப்படி இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உடன்படுவேன், தேவனுக்கு விரோதமாக எப்படி நான் பாவம் செய்ய முடியும்? என்னை தேவன் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய தன்னுடைய சுய இரத்தத்தினாலே, குற்றமில்லாத இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறார். பாவம் நீங்க சுத்திகரித்திருக்கிறார். நான் இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நான் உடன்பட மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன், பரிசுத்தமாய் வாழ்வேன் என்ற தீர்மானத்தை எடுத்து நீங்கள் வாழ்வீர்கள் என்றால், எப்படி யோசேப்பு அதற்குரிய பலனை பெற்றுக்கொண்டானோ, அந்த அந்நிய தேசத்திற்கே அவன் எப்படி ஒரு தலைமை பீடத்திற்கு உயர்த்தப்பட்டானோ அந்நிய தேசத்தில், அதைப்போல நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் நீங்கள் அவருக்கு உண்மையாயிருப்பதை பார்த்து உங்களையும் உயர்ந்த ஸ்தானங்களிலே, உயர் பதவிகளிலே உங்களை உட்கார வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வாலிப செல்வங்களே, நீங்களும் யோசேப்பின் வழியை பின்பற்றி பாவத்திற்கு விலகி ஓடுங்கள், தேவனுக்கு பிரியமாக வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நிச்சயமாக உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும். மாணவர்களே, நாம் இப்பொழுது கண்களை மூடி ஜெபம் செய்யலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, நீர் வாலிப பிராயத்தில் ஊழியத்தை ஆரம்பித்து நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தீர். பாவம் செய்யாதபடி வாழ்ந்தீர், பாவம் இல்லாதபடி வாழ்ந்தீர், பரிசுத்தமாக வாழ்ந்தீர். அதே பரிசுத்தம் இப்பொழுது இந்த செய்தியை கேட்ட இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே அந்த பரிசுத்தம் உண்டாயிருக்கட்டும். தங்களை அவர்கள் காத்துக்கொள்ள உதவி செய்யும். உம்முடைய கிருபையினால் அவர்களை நிரப்பும், உமது வல்லமையினால் அவர்களை நிரப்பும். உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களோடு இருக்கட்டும். ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்கும்படி வல்லமையான ஊழியர்களாய், தேசத்தில் பரிசுத்தம் உள்ளவர்களாய், இவர்கள் மேன்மையை அடைந்தவர்களாய் வாழட்டும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும் அவர்களை. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், பாதுகாப்பும், பராமரிப்பும், வழிநடத்தலும் நாம் அனைவரோடும், பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்றுமென்றும் சதா காலமும் கர்த்தரின் வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you all.